காங்கிரஸ் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அறிமுகப்படுத்தியது. பிஜேபியும் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அதிலே சுகம் கண்டு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டது, பாஜக ஆட்சி காலத்தில் கூட அல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்பதனால் இதை நாங்கள் தூக்கி எறிகிறோம் என்று ஏன் பிஜேபி தூக்கி எறியக்கூடாது? அப்படி என்றால் இந்த நீட் தேர்வு எங்கள் அரசு கொண்டு வரவில்லை, இது காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வந்தார்கள் என்று காங்கிரசின் மீது ஏன் பழி போட? ஒரே தேர்வு இந்தியா முழுவதும், அதுக்குன்னு தனியா தேர்வு, பொது தேர்வுக்குன்னு ஒரு தேர்வு முகமை உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு ஏஜென்சி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை. அப்படி ஒரு பாடியை உருவாக்கிட்டாங்க, அவங்க தான் செய்யறாங்க. ஏன் தமிழ்நாடு அரசுக்கு தேர்வு நடத்த தெரியாதா? எம்பிபிஎஸ்க்கு தேர்வு நடத்துவ, நுழைவுத் தேர்வு இங்கே மாநில அரசை நடத்தீங்கன்னா நடத்த தெரியாதா? இப்போ நீட் தேர்வின் மூலம் என்ன நிலை உருவாகி இருக்கிறது என்றால், 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் அந்த 12ஆம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தாலும் அது பயனில்லை, அது மதிப்பில்லை. 1200க்கு 1190 எடுத்தால் கூட மதிப்பில்லை. நீ தனியே கோச்சிங் கிளாஸ் போகணும், நீட்டுக்காக பல மாதங்கள் கண் விழித்து படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும். அது சிரமமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் தான் அதிகார வர்க்கம் அதை முன்கூட்டியே வினாத்தாளை எடுத்து கசிய விட்டு அதை கோடிக்கணக்கிலே வணிகம் செய்கிறார்கள். முன்கூட்டியே விற்பனை பண்ணிடலாம். கொஸ்டின் பேப்பர் கையில் கிடைச்சா எத்தனை லட்சங்களை கொட்டி கொடுப்பதற்கும் மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அந்த குடும்பங்கள் தயாராக இருக்கின்றன. ஆக இந்த முறைகேடுகள் நிகழ்வதற்கு எது காரணம்? எந்த முடிவு காரணம்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டது, பாஜக ஆட்சி காலத்தில் கூட அல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்பதனால் இதை நாங்கள் தூக்கி எறிகிறோம் என்று ஏன் பிஜேபி தூக்கி எறியக்கூடாது? எத்தனையோ பல திட்டங்களுக்கான பெயரை காங்கிரஸ் கொண்டு வந்தது என்பதற்காக மாற்றுகிற அரசு தானே பாஜக அரசு. காந்தியின் பெயரால் 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வந்தது. காந்தியின் பெயரே இருக்கக்கூடாது என்ற இந்த திட்டத்தின் பெயரை மாற்றியது தானே பாஜக அரசு. அப்படி என்றால் இந்த நீட் தேர்வு எங்கள் அரசு கொண்டு வரவில்லை, இது காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வந்தார்கள் என்று காங்கிரசின் மீது ஏன் பழி போட பாஜக தயாராக இல்லை? அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய தயாராக இல்லை. இதெல்லாம் நாம் எழுப்ப வேண்டிய கேள்விகள். ஆகவே காங்கிரஸ் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அறிமுகப்படுத்தியது. பிஜேபியும் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அதிலே சுகம் கண்டு கொண்டிருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வே கூடாது என்று சொல்லுகிற அரசியல் இயக்கம், தொடங்கிய நாளில் இருந்து அறிவித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 27ஆம் தேதி நடைபெறப் போகிற ஆர்ப்பாட்டத்திலும் கூட நீங்கள் முன்வைக்க வேண்டிய முதல் முழக்கம், வேண்டாம் வேண்டாம், நீட் தேர்வு வேண்டாம், தேசிய அளவில் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளைத்தான் உயர்த்தி பிடிக்க வேண்டும். மாநில அரசுகளின் அதிகாரத்தில் தலையீடு செய்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை இது தருகிறது. மாணவர்களை பாடத்திட்டத்தின்படி கல்வி கற்க விடாமல் பயிற்சி திட்டங்களின் மூலம், கோச்சிங் கிளாஸஸ், பயிற்சி வகுப்புகளின் மூலம் தேர்வு எழுதுகிற நிலையை உருவாக்கி, போட்டி உளவியலை உருவாக்கி, மன அழுத்தத்தை உருவாக்கி, அதன் மூலம் பலரின் உயிரை காவு வாங்கிக் கொண்டிருக்கிற திட்டம். எனவே நீட் கூடாது என்பதுதான் நம்முடைய ஒற்றை முழக்கமாக இருக்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் மாறிட்டார்னா இன்னொரு ஆள் வரப்போறான், இன்னொரு ஆள் வந்தான்னா அதே தான் வேலை நடக்க போகுது. இப்ப இருக்கிற அதிகாரி தூக்கி போட்டு வேற ஒரு அதிகாரியை போட்டு அதே தான் நடக்க போகுது. போன ஆட்சியில் இருந்த போலீஸ் எல்லாம் மாத்திட்டாங்க, இப்ப புது போலீஸ் வந்துட்டாங்க.
அம்பேத்கர் சிலை வச்சா அந்த போலீஸ் வந்து எடுத்துட்டு தான் போறான். அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சா இதே போலீஸும், போன போலீஸ் எப்படி வந்து ஷீட் போட்டு அடிச்சு மூடினான உதயத்தூரில், அதே மாதிரி இந்த போலீஸ் வந்து ஷீட் அடிச்சு மூடுறாங்க. என்ன மாற்றம்? அதிகாரிகளை மாற்றுவதால், அமைச்சர்களை மாற்றுவதால் விளைவுகள் மாறுமா என்றால் மாறாது. நீட் தேர்வினால் ஏற்படுகிற பாதிப்பு மாற வேண்டுமானால் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான் பாவம், பாவம்னா நான் அவன் மேல தனிப்பட்ட முறையில் சொல்லலை, அவரை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு தனிநபரை மட்டும் பதவி விலகி சொல்லுவது என்பது ஒரு முழுமையான விளைவை, நல்ல விளைவை அது ஏற்படுத்தாது என்பதால் சொல்லுகிறேன். அப்படின்னா அடிப்படையில் மொத்தத்தில் இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும், நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. கடந்த சில ஆண்டுகளில் பல போட்டித் தேர்வுகளில் 152 முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அவ்வளவு ஓட்ட உடைச்சல் இருக்குங்க இந்த சிஸ்டத்தில், அவ்வளவு ஓட்டை உடைச்சல் இருக்கு. நீ யாரை மாத்தினாலும் கடைசி ஆள் பியூன் வரையிலும் மாத்தினாதான் முடியும். ஒரு ஆள் 2 ஆளை மாத்துறதுனால பிரச்சனைகள் தீராது. ஆக அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட் தேர்வை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தோழர்களே, தமிழ் தேசியம் என்கிற அரசியலும் நாளைக்கே வென்றெடுத்து விடக்கூடிய அரசியல் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த அரசியல் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும்.